அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இப்போது தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கிறேன். இந்த பேருந்து நிலையத்துக்கு எதிரில் ஒரு நவீன கார் பார்க்கிங் வசதி செஞ்சுருக்காங்க பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இதற்கு முந்தைய காணொளியில் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு போயிட்டு தஞ்சை வர்ற வழியில் பழைய பேருந்து நிலையத்தில் இறங்கணும் பாருங்கள். அப்போது அங்கே இருந்து ஒரு 400 மீட்டர் தான் தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற மாதிரி கூகுளில் காட்டிருச்சு. அப்போ சரி எதுக்கு நடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்து வந்துக்கிட்டே இருக்க பாருங்கள். இந்த கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் அதற்கு முந்தைய காணொலியில் அணைக்கரை டாம் பற்றி போட்டிருப்பேன். இது எல்லாமே ஒரே நாளில் அரசு பேருந்தில் தான் நான் பயணித்து இந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்கேன் ஒரே நாளையில். பக்கத்தில் நிற்கிற பேருந்து எல்லாமே வந்து இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு சுற்றுலா வந்த பேருந்துகள்லாம் எல்லாம். நம்ம இந்த தஞ்சை கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே இருந்தே தெரியுது பாருங்கள், ரொம்ப கூட்டமாக இருக்குது இன்னைக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி பள்ளியில் படிக்கிற டைமில் ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த டைமில் எல்லாம் இதெல்லாம் வந்து ரசிக்கிற மாதிரி மனநிலைமையில் நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் இப்போ எல்லாம் வந்தால் தான் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப கூட்டம் இருக்குது பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கெல்லாம் அந்த தொல்லியல் துறை இருந்து அந்த கல்வெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கோயிலை தஞ்சை பெரிய கோயில்னு சொல்லுவாங்க, தஞ்சை பெருவுடையார் கோயில்னு சொல்லுவாங்க. இது யுனெஸ்கோவில் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்போ நம்ம காலணிகளை வந்து பாதுகாப்பாக இங்கே வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது பாருங்கள், அங்கே வச்சுக்கிட்டு இங்கே உள்ளாடி நடந்து போயிட்டுருக்குறோம். இந்த கோயிலை 1000 ஆண்டுக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்துலேயே இந்த பிரம்மாண்டமாக எப்படி கட்டியிருக்காங்கன்னா தமிழர்களின் அந்த கலை நுணுக்கத்தை பாருங்கள். இந்த கோயிலை 1886 பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் கல்வெட்டு ஆய்வாளராக இருந்த ஒருத்தர் தான் இந்த கல்வெட்டுகளை எல்லாம் ஆராய்ந்து இதை வந்து ராஜராஜ சோழன் தான் கட்டினார் என்று அடையாளம் காட்டினார். அதற்கு முன்பாக இது வந்து பூதங்கள் கட்டியதாகவும் காடுவெட்டி சோழன் கட்டினதாகவும் மக்களிடையே ஒரு கருத்து நிலவி வந்திருக்கு பாருங்க. இந்தியாவில் இருக்கின்ற கல்வெட்டு கோயில்களில் மிக பெரிய கோயில்களில் இதுவும் ஒன்று. அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது ரொம்ப பெருமை பாருங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரசிக்கணும். ரொம்ப அவ்வளவு கலை நுணுக்கத்தோடு பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த கல்கள் எல்லாம் தமிழில் வந்து ஏதோ எழுதி வச்சிருக்காங்க. மாலை வேளையில் இந்த மேக மங்காரத்தோட இந்த கோயிலை பார்க்கறதுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கு பாருங்க. நம்ம ரசித்து பார்த்தா ஒரு நாளைக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ரசித்து பார்க்க முடியாது. அதை விட அதிகமான அந்த கலை நுணுக்கங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு கல்லுலையும் பண்ணியிருக்காங்க. பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கு. அமைதியாக வேற இருக்கு.
இப்போ நேரம் சாயந்தரம் 5:10 ஆயிருச்சு. இந்த கோபுரம் வந்து 216 அடி உயரம் இருக்குது பாருங்கள். ஆனால் இதை வந்து 7 வருடத்தில் கட்டி முடிச்சிருக்காங்க. என்ன ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இந்த கோயிலை கட்டுறதுக்கு ஆனால் இந்த பக்கத்தில் எங்குமே மலை இல்லையா. 60 கிலோமீட்டருக்கு அப்பால் புதுக்கோட்டையிலேருந்து இந்த கல்லெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதே கல்லில் வந்து அங்கே புதுக்கோட்டையிலையும் அந்த மலைகள் இருக்கிற மாதிரி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இதை கட்டுவதற்கென்று பல ஆயிரம் குதிரைகளும் பல ஆயிரம் யானைகள் பல லட்சம் மக்களையும் பயன்படுத்துகிறதாக சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து நாம் ரொம்ப ஆச்சரியப்படணும், பெருமை கொள்ளணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் எவ்வளவு கலை நயத்துடன் ஒவ்வொரு வேலைகளையும் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குற டைமில் ரொம்ப பூரிப்பாகவே இருக்குது பாருங்கள். இந்த யானையை பாருங்கள், அதில் உள்ள அந்த மாலையெல்லாம் அந்த ஒரு மணியை கூட அழகாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சிற்ப கலையை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இன்னொரு படிக்கட்டில் இன்னொரு யானை. அந்த ஒவ்வொரு சிற்பங்களையும் வித்தியாசமாக தான் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குதிரை இருக்குது. ஆனால் அந்த குதிரையோட ஒரு காலை உடச்சி எடுத்துட்டாங்க போல். இங்கே பாருங்கள், இது வந்து யாழின்னு சொல்லுவாங்க. இங்கே அதுக்குள்ளேயும் சின்ன 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 சிற்பங்களாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவ்வளவு கலை நுணுக்கம். ஆனால் இயந்திரங்கள் எல்லாம் எல்லாமே இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க. இது பாருங்கள், அந்த யானையை கட்டியிருக்க அந்த கயரை பாருங்கள். அதில் கூட ஒவ்வொரு நுணுக்கமாக எல்லா தகவல்களையும் அப்படியே வச்சுருக்காங்க. உண்மையிலே ஒரு கயரை எடுத்து கட்டினா எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த மணி எல்லாமே நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த யானையை பாருங்கள், இதில் கட்டியிருக்கிற அந்த சங்கிலி கூட அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமை பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த யானைக்கு கழுத்தில் இருக்கிற அந்த மணியை கூட அவ்வளவு தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த கருவறைக்கு உள்ளாடி இருந்து வர்ற தண்ணி வந்து சேமிக்கிறதுக்கு இங்கே ஒரு தொட்டி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதை கூட எவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க கல்லில். ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இருக்காது, அந்த அளவு பிரமிப்பாக இருக்குது. இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன சிற்பங்களையும் இந்த டிசைன்ஸு இதையெல்லாம் நம்ம பார்த்து வர்ற டைமில் நேரம் போகிறது நமக்கு தெரியாது.
ஆனால் ஒரு நாளில் நம்ம ஆளால் அது எல்லாமே பார்த்து என்ன இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாமல் அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ நான் இந்த கோயிலுக்கு மறுபக்கத்தில் வந்திருக்கேன் பாருங்கள். இங்கேயும் இந்த படிக்கட்டில் இன்னொரு யானை செதுக்கியிருக்காங்க பாருங்கள். நம்ம நேரமே பார்த்த அந்த பகுதியில் பார்த்த யானைக்கும் இந்த யானைக்கும் ரொம்ப வித்தியாசம். இதில் இன்னும் ரொம்ப வித்தியாசமான கலையை வந்து காட்டியிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து அந்த யானை வந்து ஒரு நபரை வந்து கீழே போடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனுடைய கதைகளெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியாது. அதனால் அதை பற்றி ரொம்ப விரிவாக நான் சொல்ல வரவில்லை. இங்கே செதுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சிற்பத்திலையும் இருந்தும் ஒவ்வொரு கருத்து இல்லை ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்ல வராங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம அந்த சிற்பக்கலைகளை பற்றி இன்னும் ரொம்ப தெளிவாக ரொம்ப படித்து வந்தோன்னு சொன்னால் இன்னும் ரொம்ப அதை பற்றி இது எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஏன் இந்த யானை இப்படி நிற்கிது, அது கோபத்தில் நிற்கிதா இல்லை ரொம்ப அமைதியாக நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இங்கே பாருங்கள், ஒரு குதிரையை அதனுடைய கால் அப்புறம் தலையெல்லாம் உடச்சி எடுத்துட்டாங்க போல். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது பாருங்கள். இப்போ நாம் இதுக்கு உள்ளாடி ஏறி போகிறோம். இங்கே வந்து நிறைய ஓவியங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அருமையாக இதெல்லாம் வந்து மூலிகை ஓவியமாக தான் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். அது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடைக்காது. ஆயிரம் ஆண்டு கடந்த பிறகும் இந்த ஓவியங்களெல்லாம் அப்படி இருக்குன்னு சொன்னால் இதை வடிவமைத்த கலைஞர்களின் இந்த கலையின் மீது உள்ள பற்றும் அந்த காதல்னு சொல்லுவோம்ல, அதனால தான் அது இப்படி இருக்குது. அவங்கெல்லாம் பணத்துக்கு செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு இதெல்லாம் நிலைத்து நின்றுக்குமான்னு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் நிறைய மக்கள் வந்து அமைதியாக வந்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ மக்கள் இருந்தும் இந்த இடம் எல்லாம் அவ்வளோ அமைதியாக இருக்குது. இன்னும் வேலைகள் செய்வதற்கு கல்லெல்லாம் கொண்டு வச்சுருக்காங்க. பராமரிப்பு வேலைகள் எல்லாம் நடக்குது போல இருக்குது.
இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கல்லில் வடிவமைத்து அந்த கலையை பாருங்கள். இது எதற்கோ செஞ்சுருக்காங்க, ஆனால் அந்த வேலை வந்து முழுமை பெறலை போல இருக்குது. இந்த இடத்துல ஒரு பீரங்கி குண்டும் இருக்கு பாருங்க. நிறைய மயில்களும் வந்து செல்கிறது பாருங்க. நிறைய ஆட்கள் வந்து போட்டோஸ் வேற நல்லா எடுத்துட்டு இருக்காங்க. நாம் வந்தது அந்த நவராத்திரி அந்த நாட்களில் வந்தனால இங்கே வந்து நிறைய நவராத்திரி இப்போ இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு பகுதியில். இந்த நந்தி வந்து 13 அடி உயரமும் 16 அடி அகலத்தில் செதுக்கியிருக்காங்க. இடத்துல இந்த மேல்கூரையில் பாருங்கள், அதில் கூட ஒரு இடத்த கூட விடாமல் ஓவியங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நாம் இதுவரைக்கும் இந்த பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு முறை வந்த இடத்த வந்து திரும்பவும் வரவே இல்லை. ஏன்னா எல்லா இடமும் பார்க்குறதுக்கு ஒன்றே மாதிரி இருக்குது. சாயந்தரம் பூஜைக்கு இந்த மக்கள் வந்து கோயிலுக்குள்ளாடி போயிட்டுருக்காங்க. நவராத்திரி அந்த கலை விழா இந்த இடத்துல நடந்துட்டுருக்கு பாருங்கள்.
சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து கர்நாடக சங்கீதத்தை பாடிட்டுருக்காங்க. இது முடித்த பிறகு பரதநாட்டிய ப்ரோக்ராமும் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்க நிற்க மாட்டோம். கொஞ்சம் நேரம் கூட நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இங்கே திரும்பி ஊருக்கு போக வேண்டியதான். என்ன அழகு பாருங்கள். இது சாதாரண ஒரு மொபைல்லே எடுக்கிறதுக்கு இவ்வளவு இது இருக்குன்னா, நல்ல கேமராவில் எடுக்கிறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்கும் பாருங்கள். இங்கெல்லாம் விளக்குகள் எல்லாம் போட தொடங்கிட்டாங்க. கோவிலில் மின் விளக்குகள் எல்லாம் போட்டுட்டாங்க பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசில் கொஞ்சம் கூட நினைவே வரல. அவ்வளோ அருமையாக ரசிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கே ஒரு தடுமாட்டம் வந்துருச்சு. எதை ரசிக்கிறது, எதை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எல்லா இடத்தையுமே ரசிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது.
sunshine, sunshine. I think I found it now. What I've been looking for. Isn't it beautiful? It's got my head all up in the clouds. I think I found it now. Yeah. Everything I want might be a miracle. I know I'm never coming down. I don't gotta worry about a single thing. I can feel the light coming down on me. Sunshine on my face. I got sunshine on my face. I don't gotta care in the world right now. Higher than the ceiling, breaking through the clouds. Sunshine on my face. I got sunshine on my face. Yeah. I got sunshine. I got sunshine. I got sunshine. I gotta let you know, it's so incredible. I'm finally letting go. Up, up and away, yeah we go. I found my flow right on time, and now I know what it feels like to shine like gold. Up, up and away, yeah we go. I don't gotta worry about a single thing. I can feel the light coming down on me. Sunshine. இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு பாடலை வந்து கேட்குறதுக்கு நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் கீழே உட்காந்து கேட்டுட்ருக்காங்க இந்த பிள்ளைங்களுக்கு ப்ரோக்ராமை. இப்போ நேரம் மாலை 6:30 ஆயிடுச்சு பாருங்கள். நாம் இன்னும் இந்த இதை கொஞ்சம் கூட பார்த்துக்கிட்டு இங்கேருந்து வெளியே போயிடுவோம். இப்போ நம்ம அந்த வெளிப்பகுதிக்கு வந்துக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள். இப்போது நல்ல கூட்டமாக இருக்குது பாருங்கள். இந்த மாலை வேளையில் இந்த தஞ்சை அந்த பெரிய கோயிலின் வெளிப்புற தோற்றத்தை பாருங்கள். எல்லாம் மின்னொளியில் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இரவு 7 மணி ஆயிடுச்சு பாருங்கள். வெளியே எவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மற்றொரு காணொளியில் மற்றொரு இடத்தில் சந்திப்போம். நன்றி.